எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நெட்னா என்ன, யுஜிசினா என்ன, எலிஜிபிலிட்டிஸ், மார்க், கட் ஆஃப், குவாலிஃபிகேஷன் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூஜிசினா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஒரு ஆர்கனைசேஷன் மெயின்டைன்ஸ் த எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ஸ், டீச்சிங் லெவல், ரிசர்ச் இன் யூனிவர்சிட்டிஸ். நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பர்டிகுலர்லி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். இப்போ நம்ம பிஹெச்டி பண்ணோம்னா ஜேஆர்எஃப் நம்மளுக்கு தேவைப்படும். நியர்லி 37,000 பெர் மந்த் கொடுப்பாங்க. 84 சப்ஜெக்ட்ஸ், 91 சிட்டிஸில் நெட் எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸை இப்போது என்டிஏ 2018 கண்டக்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ். இதில் பாஸ் பண்ண ஆக்சுவலாக 2 பேப்பர்ஸ் இருக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இந்த 2 பேப்பரோட மார்க்ஸ் பொறுத்து தான் பாஸ் பண்ண முடியும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் அண்ட் ஜேஆர்எஃப்க்கும் மார்க்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒருவேளை நெட் பாஸ் பண்ணோன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும்தான் ஆக முடியும். ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணோன்னா பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம், நம்மளுக்கு ஃபண்ட் வரும். நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டிஸ், அட்லீஸ்ட் 55% மாஸ்டர்ஸில் நம்ம மார்க் எடுத்துருக்கணும். ஓபிசினா 50% மார்க் இருந்தாலே போதும். ஓபிசி மீன்ஸ் நான் க்ரீமி லேயர். 8 lakhs கீழே நம்ம ஃபேமிலி இன்கம் இருந்துச்சுன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அண்ட் தென் நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் ஈக்குவலன்ட் டு த சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். அண்ட் தென் நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். பர்சூவிங்ன்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி எக்ஸாம் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். பட் நம்ம 2 yearsக்குள்ளே இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேம் 55% நம்ம பாஸ் ஆகிருக்கணும். இஃப் ஓபிசி 50% அப்படி நம்ம பாஸ் ஆகலைன்னா நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாலும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஜெண்டருக்கு நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ், மார்க்ஸ், கட் ஆஃப்ஸ், இதுக்கு எல்லாமே லோவஸ்ட் மார்க்ஸ் தான். 1991 பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதில் தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஆர் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் நம்மளோட சப்ஜெக்ட் சூஸ் பண்ண முடியும். கேண்டிடேட் போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோ, சர்டிஃபிகேட்ஸ் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் மார்க்ஸ், ஈச் கொஷின் கேரிஸ் 2 marks. 50 questions ஃபார் பேப்பர் 1, 50 into 2 100 marks. ஃபார் பேப்பர் 2 100 into 2 200 marks. பேப்பர் 1ல் அட்லீஸ்ட் 40 marks தான் எடுத்துருக்கணும். தென் இட் ஹாஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஹோம் சயின்ஸோட கட் ஆஃப். ஜென்ரலாக நெட்க்கு 178 மார்க்ஸ் இருக்கணும். ஜேஆர்எஃப் 204 மார்க்ஸ். இதுவே ஓபிசி கேட்டகரினா நெட்க்கு 164 மார்க்ஸ் அண்ட் ஜேஆர்எஃப் 192 மார்க்ஸ். எஸ்சி, எஸ்டி, டிரான்ஸ்ஜெண்டர், பிடபிள்யூடினா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இவங்களுக்குலாம் இன்னும் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். நம்ம எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே ஜென்ரலுக்கு மார்க் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது டிசம்பர் 2023 கட் ஆஃப் மார்க். நெக்ஸ்ட் நெட் எக்ஸாமுக்கு இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அட்லீஸ்ட் 300க்கு 250 மார்க்ஸ் எடுக்கணும் நம்ம எய்ம் வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தெரியாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.